அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து கொடுத்து கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை போக்க முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை போக்க ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நன்னாரி வேர் ஒரு சிறிய துண்டு, வெட்டிவேர் அரை தேக்கரண்டி, சந்தன எண்ணெய் 2 துளி, எலுமிச்சப்பழ சாறு அரை தேக்கரண்டி, பனங்கற்கண்டு தேவையான அளவு. அன்பார்ந்த நேயர்களே, இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். முதலில் ஒரு சிறிய துண்டு நன்னாரியை இடித்து சேர்க்கவும். அடுத்ததாக வெட்டிவேர் 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். இந்த தீநீரை சிறு தீயில் வைத்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். 200 மில்லி நீருக்கு 100 மில்லி வரும் வரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனங்கற்கண்டு சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த தீநீரில் எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கவும். அடுத்ததாக 2 துளி சந்தன எண்ணெய் சேர்க்கவும். கோடை காலத்தில் உடலானது அதிக உஷ்ணத்தை சந்திக்க நேரிடும். அந்த உஷ்ணத்தை போக்குவதற்கு இந்த தீநீர் சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உடல் உஷ்ணத்தை போக்குவதற்கு இந்த மருந்தை சாப்பிட்டு உடல் உஷ்ணத்தை படிப்படியாக குறைக்கலாம். 5 வயதுடைய குழந்தைகளுக்கு அரை தேக்கரண்டி அளவிற்கு வெறும் வயிற்றில் கொடுக்கும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். அதை போல 10 வயது உடைய குழந்தைகளுக்கு 1 தேக்கரண்டி அளவிற்கு காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு 50 மில்லி வீதம் காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் குளிர்ச்சி பெறும். அது மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகளுக்கு இந்த மருந்தை கொடுக்கும்போது சளி பிடிக்காது. ஏனென்றால் இவற்றை நன்றாக கொதிக்க வைத்து அந்த சூடாக இருக்கும் சமயத்தில் எலுமிச்சப்பழ சாறும் சந்தன எண்ணெயும் சேர்க்கிறோம். இந்த மருந்தை சாப்பிடும்போது கண்டிப்பாக சளி பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை. கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகி சிரமப்படுபவர்கள் இந்த மருந்தை காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று வயிற்று எரிச்சல் எதனால் வருகிறது, அந்த வயிற்று எரிச்சலை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என இன்று பார்க்க இருக்கின்றோம். வயிற்று எரிச்சல் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் வயிற்று எரிச்சல் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் குடற்புண் ஆகும். இந்த குடற்புண் என்பது பெப்டிக் அல்சர் என்று சொல்வார்கள். இந்த பெப்டிக் அல்சர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் உண்ணக்கூடிய உணவில் அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக உப்பு இவற்றையெல்லாம் அன்றாடம் நாம் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது நாளடைவில் குடற்பகுதியில் புண்களை ஏற்படுத்தும். இவை மட்டுமல்லாமல் மது, புகை, புகையிலை இவற்றில் உள்ள ரசாயன பொருட்கள் குடல் பகுதியில் சென்று பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடற்புண் ஆனது இரைப்பை மற்றும் முன் சிறு குடலில் வரக்கூடியது. இந்த புண் வந்துவிட்டால் அதிக எரிச்சல் இருக்கும். இந்த புண் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு பசி எடுக்கும் பொழுது சாப்பிடாமல் இருப்போம். அப்பொழுது வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது சுரக்கும்.
இந்த அமிலம் அதிக அளவில் சுரக்கும் போது குடற்பகுதியில் உள்ள உட்புற சளிச்சவ்வை பெப்சின் என்பார்கள். அந்த பெப்சினை அதிக அளவில் அரித்து புண்ணை ஏற்படுத்தும். நமக்கு பசி எடுக்கும் பொழுது, சாப்பிடாமல் இருக்கும் பொழுது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிக அளவில் சுரந்து வயிற்றில் உள்ள குடற்பகுதியில் புண்களை ஏற்படுத்தும். இந்த பெப்சின் என்று சொல்லக்கூடிய உட்புற சளிச்சவ்வினை பாதித்து புண்களை ஏற்படுத்துவதால் இதற்கு பெப்டிக் அல்சர் என சொல்வார்கள். இந்த பெப்டிக் அல்சர் வந்துவிட்டால் சாப்பிடுவதற்கே பயப்படுவார்கள். ஏனென்றால் இந்த பெப்டிக் அல்சர் பாதிப்புடையவர்களுக்கு வயிற்று பகுதியில் யாரோ அமர்ந்து கொண்டு ஊசியால் குத்துவது போல ஒரு சிலருக்கு உணர்வு இருக்கும். மற்றும் ஒரு சிலருக்கு கடப்பாறையால் குத்துவது போன்ற உணர்வு இருக்கும். ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் சப்பாத்தி மாவு பிசைவது போல வலி ஏற்படும். மற்றும் ஒரு சிலருக்கு மிளகாய் பொடியை எடுத்து உடல் பகுதியில் நன்றாக அழுத்தி தேய்ப்பது போல உணர்வு ஏற்படும். இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான உணர்வு ஏற்படும். இந்த பெப்டிக் அல்சர் பாதிப்புடையவர்களுக்கு பசி எடுக்கும் போது சாப்பிடுவார்கள். அவர்கள் சாப்பிட்ட 90 நிமிடம் முதல் 3 மணி நேரத்திற்குள் அதிக வலி ஏற்படும். ஒரு சிலருக்கு அதிக எரிச்சல் ஏற்படும். சப்பாத்தி மாவை பிசைவது போல உணர்வு ஏற்படும். அவர்கள் அதனால் சாப்பிடுவதற்கு பயப்படுவார்கள். இந்த பெப்டிக் அல்சர் வருவதற்கு உணவு பழக்கம் மட்டுமல்லாமல் தொற்றுநோய் கிருமி மூலமாக வருவதற்கும் வாய்ப்புண்டு. ஹெலிகோபாக்டர் பைலோரி என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்றுநோய் கிருமி மூலமாகவும் இந்த குடற்புண் வருவதற்கு வாய்ப்புண்டு. குடற்புண் வந்துவிட்டால் வயிற்று எரிச்சல் அதிகமாக இருக்கும். அந்த வயிற்று எரிச்சலை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள சோற்று கற்றாழையை கெடுத்து மேலேயுள்ள தோல்களை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையை 7 முறை சுத்தமான நீரில் நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிறிய துண்டு என்று சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள புண்களாரும். அது மட்டுமல்லாமல் நாட்டு பசுனை அரை தேக்கரண்டி 100 மில்லி நீரில் நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்த நீரை சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த குடற்புண்ணை சரி செய்யும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சந்தன எண்ணெயை வாங்கி வந்து 100 மில்லி நீரில் 2 துளி விட்டு நன்றாக கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்போது குடற்புண்ணை ஆற்றும். இவ்வாறாக நம் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணை சரி செய்து விட்டால் வயிற்று எரிச்சல் வருவது படிப்படியாக குறையும். அன்பார்ந்த நேயர்களே, வயிற்று எரிச்சல் பாதிப்புடையவர்களுக்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை கொழுந்து மற்றும் ஈர்க்கு, வெண்பூசணி சாறு, சந்தன எண்ணெய், மருதம்பட்டை பொடி, ஜீரகம் மற்றும் பனை வெல்லம். நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். இந்த வயிற்று எரிச்சலையும் வயிற்று புண்களையும் ஆற்றுவதற்கு அதிக அளவில் நமக்கு பயன்படக்கூடியது கருவேப்பிலை கொழுந்து மற்றும் ஈர்க்கு, வெண்பூசணி சாறு, சந்தன எண்ணெய் மற்றும் மருதம்பட்டை. இப்பொழுது இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் இந்த கருவேப்பிலை அதிக அளவில் சேர்ந்துள்ளது. ஆனால் இந்த கருவேப்பிலையின் மருத்துவ குணங்களை பற்றி நாம் கண்டுகொள்வதே இல்லை. கருவேப்பிலையில் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலச்சத்து மிகுதியாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள புண்களை ஆற்றுவதற்கும் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய குடற்புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிலருக்கு பசியின்மை ஏற்படும். அந்த பசியின்மை போக்குவதற்கு கருவேப்பிலை ஒரு பிடி, மிளகு, சுக்கு, சித்தரத்தை இவற்றையெல்லாம் தீநீராக்கி அந்த தீநீரை காலை, மதியம், இரவு 3 வேளையும் 30 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் அதிகமாக உள்ள வாயு வெளியேறும். வயிற்று உப்புசம் குறையும். வயிற்று பகுதியில் அதிகமாக தேங்கியுள்ள கொழுப்பு படிப்படியாக குறையும். நன்றாக பசி எடுக்கும். நேரத்திற்கு பசிக்கும் போது நேரத்துக்கு சாப்பிடுவதால் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும்.